தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது
வாசகம். எதிர்நோக்கு இடம் இல்லாத போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 13, மேலும் 16 முதல் 18, மேலும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் எனும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லோருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகின்றேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்கள் வாழ்பவருக்கு இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாத போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவரோட வரலாற்று அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது இல்லத்தில் தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 16, 18 முதல் 21, மேலும் 24 இறுதியாக. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்று ஒரு முக்கியமான
விழா. என்ன விழா அது? மரியாவின் கணவர் யோசேப்பு, புனித யோசேப்புடைய பெருவிழா. சாதாரண விழா இல்லை. என்ன விழா? பெருவிழா. ஆமாம், தவக்காலத்தில் தான் இந்த திருவிழா வரும். தவக்காலத்தில் தான் இந்த திருவிழா வரும். மார்ச் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் 19ஆம் தேதி புனித யோசேப்பினுடைய பெருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. அதனால்தான் தவக்காலத்தில் எப்போவுமே உன்னதங்களிலே நம்ம பாடுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்தோம். அல்லேலூயா பாடுறது கிடையாது, இன்றைக்கு நாம் பாடினோம். ஏன்னா இன்றைக்கு திரு அவை விலக்கு கொடுத்திருக்கிறது. இதை நாம் பாட வேண்டும். எனவே தவக்காலத்திற்குரிய அந்த நடைமுறைகளை இன்று பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று திரு அவை நமக்கு விளக்கு கொடுத்திருக்கிறது. இப்போ இதை சொன்னது நிறைய பேர் கவனிக்க மாட்டீங்க. எல்லாம் நோண்டிகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களாம் நிறைய பேர் கையில் என்னமோ வச்சு நோண்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அடுத்த வருஷம் கேட்கும்போது இந்த விழா பற்றி தெரியாது. திரும்பவும் ஆயின் தன் மந்தையை பாடுவாங்க அல்லேலூயாவுக்கு பதிலாக. ஆமாம், உன்னதங்களில் இன்னைக்கு சொல்லணும், அதை மறந்துட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் பார்க்குறோம். இது மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்களை சொல்லும்போது இது ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கிற ஒரு மரபு. அதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை ஒரு சாதாரண விழாவாக திரு அவை கொண்டாடவில்லை, ஒரு பெருவிழாவாக கொண்டாடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமாம், ஏன் இவருக்கு ஒரு பெருவிழா எடுக்க வேண்டும்? அவர் அப்படி என்ன செஞ்சிட்டார் சொல்லுங்க? நேர்மையாளர், வெரி குட். அடுத்து கடவுள், அவர் ஒரு நீதிமான், அப்படித்தானே? ஒரு நேர்மையாளர். அடுத்து இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை. அடுத்து நான் எதிர்பார்க்குற முக்கியமான பதில் காணோம். வேற என்ன? இறைவனுடைய திட்டத்தை முற்றிலுமாக மதித்து ஏற்றுக்கொண்டு அதை செயலாக்கியவர். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அது என்ன இறைவனுடைய திட்டம்? தனக்கு மரியாவோடு திருமண ஒப்பந்தம் முடிந்து விட்டது. திடீரென்று அவருக்கு தெரிய வருகிறது மரியா கருவுற்றிருக்கிறார், ஒரு குழந்தை வயிற்றிலே சுமக்கிறார் என்கிற ஒரு உண்மை தெரிய வருகிறது. உடனே அவர் என்ன செய்கிறாரு? மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, இந்த மரியாவை நாம் அவமானப்படுத்த வேண்டாம், மறைவாக விலக்கி விடுவோம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எனக்கு வேண்டாம், நான் மரியாவை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ஆனால் இறைவன் அவருடைய ஆசையை நிறைவேற்றினாரா? இல்லை. அவர் மறைவாக விலக்கிவிட நினைச்சார். ஆனால் இறைவனுடைய திட்டம் அது அல்ல. இறைவனுடைய திட்டம் அது அல்ல. உடனே அவருக்கு சொல்லப்படுகிறது, நீ மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அதனால மரியா எந்த தப்பும் செய்யலை, பாவமும் செய்யலை. இறைவனே தன்னுடைய மகனை பெற்றெடுப்பதற்காக இந்த ஒரு புனிதவதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பெண்களுடைய மிகச்சிறந்தவர் இவர், புனிதமானவர், தூய்மையானவர். எனவேதான் இறைவன் இவரை பிறக்கச் செய்து வழி வழியாக இவரை தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்றெல்லாம் அவருக்கு அது புரிகிறது. எனவேதான் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான், நீ அவரை விலக்கிவிட வேண்டாம், அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லப்பட்ட போது இதே வேறொருத்தராக இருந்தால் இது நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால் நான் கிளம்பிக்கிறேன் என்று போயிருப்பார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை. இறைவனுடைய திட்டம் இதுதான் என்று அவருக்கு உணர்த்தப்பட்ட போது அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அவருக்கு இன்று பெருவிழா எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம். எனவே இறைவனுடைய அந்த மீட்பு திட்டத்திலே இவரும் பங்கெடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு இயேசு குழந்தையாக இருந்தபோது அரசன் அவரை கொல்ல தேடுகிறான். யார் அந்த அரசன்?
ஏரோது அரசு குலத்து. உடனே இரவோடு இரவாக யாரை கூட்டிகிட்டு போகிறார்? மரியாவையும் குழந்தையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறாரு? எகிப்துக்கு போகிறார். எகிப்து ரொம்ப தூரம். அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது, ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக இங்கேருந்து நடந்து தான் அவர் கூட்டிகிட்டு போகணும். விலங்கினுடைய துணையோடு கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் ஏன் அவர் செய்யணும்? அந்த இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர் தன்னையே முற்றிலுமாக கையளித்து விட்டார். எனவே மீண்டும் எப்பொழுது இறைவன் சொல்லுகின்றாரோ அதுவரை அங்கே தங்க வேண்டும் என்பதற்காக இரவோடு இரவாக அன்னை மரியாவையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு அவ்வளவு தூரம் எகிப்து நாட்டிற்கு அவர்கள் பயணம் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு துணையாக இருந்து அவருடைய மீட்பு திட்டத்திலே இவரும் ஒரு பங்காளியாக, இவரும் ஒரு துணையாளராக இருந்து செயல்பட்டதால் இன்று தாய் திரு அவை அவருக்கு பெருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த விழா நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கிறது. என்ன? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் இறை திட்டத்தை ஏற்று செயல்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். ஆண்டவரை அனைத்து ரோகங்களை கொண்டு வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் வயலுமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றது. எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து வகைகளை வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியில் மனித உழைப்பின் வயலுமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் பிள்ளைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திருமணம் ஒப்புக் கொடுக்கும் பலி உமக்கு உகந்ததாவதாக. நினைக்கிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடலும், கிறிஸ்துவின் திருவுடல், 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 நன்று நம்பிக்கைக்கு உரிய நல்ல பணியாளரே, உம் தலைவரின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திரு உணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.